குட் பேட் அக்லி படத்தோட தேர்ட் சிங்கிளுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இந்த நேரத்தில் இந்த படத்தோட டேரக்டர் ஆதிக் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இல்லையா, அதை சோஷியல் மீடியாவில் செம்மையாக ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த குட் பேட் அக்லி படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனிமேஷன் ஸ்டில் ரெண்டுத்துலேயுமே நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்குது. என்னென்னா தலை கூட இன்னொரு ஆள் இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டில்லுமே தலை கூட இன்னொரு ஆள் இருக்காங்க. அது யார் அப்படின்றது தான் இந்த படத்தில் இன்னொரு சஸ்பென்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, இப்போ ஆதிக்கு என்ன சொல்லியிருக்காருன்றத பார்த்துடலாம். நிறைய பேர் இந்த படத்தை ஒரு பக்கா ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்றத மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஆனால் இதில் மேஜர் எமோஷனல் கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. குறிப்பாக தலை அஜித் சார் கேரக்டருக்கு எமோஷனல் ஆர்க் இந்த படத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. கூடவே இந்த படத்தில் நம்ம தலை அஜித்தை வின்டேஜ் லுக்கில் பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம தலையோட ஹிஸ்டாரிக்கல் படத்தோட ஸ்டோரி ஏதாவது இது உள்ளே வருமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த படத்தோட நேரத்தில் வெயிட் லாஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ அதனால் அந்த கேரக்டரை நாங்கள் வின்டேஜ் கேரக்டருக்கு கொண்டு போனோம். மற்றபடி இது ஃப்யூச்சர்லேயோ இல்லை பாஸ்ட்லேயோ எந்த ஸ்டோரியும் லிங்க் பண்ணுற மாதிரி எதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்ராடில் நடந்த அந்த சென்சார் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் ஃபுல்லாகவே பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷேர் பண்ணிருக்காங்க பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கர்லாம். கடைசியாக இந்த ஸ்டில்ல பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது ஒரு ஃபீமேல் கேரக்டர் இருக்கும். அது கண்டிப்பாக சிம்ரன் மேமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் போட்டுருங்க.